ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீக்கெண்ட் வந்து நாங்க ஒரு ஹார்ஸ் ரைட் ஷோக்காக போயிருந்தோம். எங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் குடுத்துருந்தாங்க. அதுக்காக இது வந்து வீட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இது. சரி ஓசில டிக்கெட் கிடைக்குது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போனேன். எமரால்ட் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ஸ் ரைட்க்கான ஸ்டேடியம் இது. ஸ்டேடியமே சூப்பரா இருந்துச்சுங்க. அன்னைக்கு செம்ம கூட்டம், செம்ம வெயிலு. பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி. செம்மையா இருந்துச்சு. இந்த ஹார்ஸ் எல்லாம் பக்கத்துல பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த டெயில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த போனி டெயில் அப்படிங்கிறது இதுக்கு இப்படிதான் வந்துச்சு போல இருக்கு பேரு. அழகா இருந்துச்சுங்க. எல்லா ஹார்ஸுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பார்க்க நல்லா இருந்துச்சு. எனக்கும் ஏறி உட்காரலாமான்னு தான் பார்த்தேன். ஆனா அங்க அதுக்கு பெர்மிஷன்லாம் குடுக்க மாட்டாங்க. ஸோ பக்கத்துல நின்னு ஃபோட்டோ, வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். அன்னைக்கு ரொம்ப வெயிலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதனால கிரவுண்டுமே வந்து ரொம்ப வெயிலா, ஹாட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அந்த ஹார்ஸஸ் எல்லாம் வந்து நடக்கும்போது, ஓடும்போது கால் பாதெல்லாம் ரொம்ப சூடா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இங்க பாருங்களேன் அந்த தண்ணி எல்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டே போனாங்க. அப்படியே லெவலா மெயின்டெயின் பண்ணி அத கொண்டு போனாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இப்படிலாம் வந்து கிரவுண்ட வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹார்ஸஸா வர ஆரம்பிச்சுருச்சு. ஃபர்ஸ்ட்டு எல்லா ஹார்ஸையும் இந்த மாரி கூட்டிட்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கே செமையா இருக்குல்ல. நான் அந்த அந்த டெக்கரேஷன்ஸ் தாங்க பார்த்துட்டே இருந்தேன். ஒவ்வொரு ஹார்ஸையும் வந்து கால்ல, அதுக்கப்புறம் அந்த போனீஸ்லலாம் வந்து சில ஹார்ஸ் எல்லாம் பயங்கரமா ஜிகு ஜிகு ஜிகுன்னுலாம் மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த நம்பர் 1ன்னு போட்டிருக்கலாம் அந்த ஹார்ஸ் ஆக்சுவலா ஜெயிச்சது. இதுக்கு வந்து ஹார்சிங்க்கு ரேஸ்க்கு வந்து நம்ம பெட் கட்டலாம். $2, $4 அந்த மாரிலாம் பெட் கட்டலாம். நாங்களும் கட்டலாமா அப்டின்லாம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பும் முடியல. பிளஸ் ரொம்ப ஹாட்டா வேற இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஒரு 2 ஹார்ஸ் இருந்துட்டு கிளம்பிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12 ரேஸ் கிட்ட நடந்துச்சு. நான் வந்து ஒரு 5, 6 ரேஸ் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சுங்க ஆக்சுவலா. இங்க பாருங்க ஸ்டேடியம் ஃபுல்லு. பார்த்தா தெரியுதா? மேல பாக்ஸு அங்கெல்லாமும் கூட உட்கார்ந்திருந்தாங்க. அங்க உள்ள நெறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு டிக்கெட் கூடயே நெறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. ஓகே, ஓகே. ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்க. Front by 4. It's Tano House on the lead. Elevado trying to reel in the leader in the final 200 yards. But Tano House moving strong. Elevado in pursuit. Then it's back to Ideas taking over, but it's going to be Tano House in front. Tano House wins it by 4. Elevado. செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு இல்லங்க பார்க்கறதுக்கே. அப்பா! இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நாங்களும் இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலியும் தான் வந்திருந்தோம் சேர்ந்து. அதாங்க தெரியுது ஹார்ஸ் ரேஸ்லாம் வந்து ஏன் எதனால அடிக்ட் ஆகுறாங்கன்னு. சூப்பர் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுங்க.